ஓம் சாந்தி 22/9/2020 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய உறுதிமொழி எதுவரை நான் தூய்மையாகவில்லையோ அதுவரை பாபாவை நினைவு செய்து கொண்டே இருப்பேன், ஒரு பாபாவை மட்டும் நேசிப்பேன் என்பதாகும். கேள்வி: புத்திசாலி குழந்தைகள் சமயத்தை பார்த்து எந்த ஒரு முயற்சி செய்வார்கள்? பதில்: கடைசியில் ஷரீரம் விடும்போது ஒரு தந்தையின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும், வேறு எந்த ஒரு நினைவும் வரக்கூடாது. அந்த ஒரு முயற்சியை புத்திசாலி குழந்தைகள் இப்போதிருந்தே செய்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் கர்மாதீதாகி செல்ல வேண்டும். அதற்காக இந்த பழைய சரீரத்தில் இருந்து பற்றுதலை நீக்கிக் கொண்டே செல்லுங்கள். நாம் பாபாவிடம் சென்று கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். முரளியின் பாடல்: அவர் நம்மை விட்டு பிரிய மாட்டார். ஓம் சாந்தி. பாபா அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகள், எல்லையற்ற தந்தையிடம் ப்ராமிஸ் செய்கிறீர்கள், பாபா, நான் உன்னுடையவன் ஆகியிருக்கிறேன். கடைசி வரை சாந்தி தாமம் சென்று சேரும் வரை நினைவு செய்வேன். ஏனென்றால் உங்களை நினைவு செய்வதனால்தான் என் தலைமீது இருக்கும் பல பிறவிகளின் பாவ சுமைகள் எரிந்து போகும். இதற்குதான் யோக அக்னி என்று சொல்லப்படுகிறது, வேற வழி இல்லை என்று பாபா கூறுகிறார். அவர் ஜெகத் தந்தை, ஜெகத் டீச்சர், ஜெகத் குருவாக இருக்கிறார். இது தூய்மையற்ற உலகம். இதில் ஒருவர் கூட தூய்மையாக இருப்பது என்பது அசம்பவமாகும். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய தந்தைதான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்க முடியும். நீங்களும் அவருடைய குழந்தைகள் ஆகியிருக்கிறீர்கள். இந்த உலகத்தை எப்படி தூய்மையாக்குவது என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மீன் அவதாரம், ஆமை அவதாரம் என்று பாபாவையும் நிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவதாரம் என்று யாருக்கு சொல்லப்படுகிறது என்று கூட புரிந்து கொள்வதில்லை. அவதாரமோ ஒருவருக்கு மட்டுமே இருக்கிறது. அவரும் அலௌகீக ரீதியாக ஷரீரத்தில் பிரவேசம் செய்து உலகத்தை தூய்மையாக்குகிறார். மற்ற ஆத்மாக்களோ அவரவருக்கென்று ஷரீரம் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் தந்தைக்கு அவருக்கென்று ஷரீரம் இல்லை. பாபா ஞானத்தின் கடல் என்றால் அவர் ஞானத்தை எப்படி கொடுப்பார்? அதற்கு ஷரீரம் வேண்டும் இல்லையா? உங்களைத் தவிர வேற யாருக்கும் இந்த விஷயங்கள் தெரியாது. இல்லறத்தில் இருந்து கொண்டு தூய்மையாகுவது என்பது தைரியமான காரியமாகும். மகாவீர் என்றால் வீரத்தை காட்டுவர். எந்த காரியத்தை சந்நியாசிகளால் செய்ய முடியவில்லையோ அதை உங்களால் செய்ய முடியும். ஆகையால் இதுவும் வீரம்தான். இப்படி இல்லறத்தில் இருந்து கொண்டே தாமரை மலர் போல் தூய்மையாகுங்கள், அப்பொழுது உயர்ந்த பதவி அடைய முடியும் என்று பாபா ஸ்ரீமத் கொடுக்கிறார். இல்லையென்றால் உலகத்தின் ராஜாங்கம் எப்படி கிடைக்கும்? இது நரனிலிருந்து நாராயணன் ஆகுவதற்கான படிப்பு. ஆகையால் போர்டில் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்று எழுதுங்கள். மிக குறைவான குழந்தைகள்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் முழுமையாக புரிந்து கொண்டு சரியான பதிலை தர முடியும். அதிர்ஷ்டத்தில் உயர்ந்த பதவி இல்லை என்றால் டீச்சரும் என்ன செய்ய முடியும்? மற்றபடி ஆசீர்வாதத்தின் மூலம் உயர்ந்தவர்களாக ஆக்கிவிட முடியாது. நான் எப்படி சேவை செய்கிறேன் என்று தன்னை பார்க்க வேண்டும். பகவான் நிராகாரர். ஆகையால் பிரம்மாவின் ஷரீரம் இல்லாமல் அவரால் பேச முடியாது. அவர் வருவதே பிரம்மாவின் உடலில் சங்கம யுகத்தில். பிரம்மா 100 புஜங்கள் உடையவர், 1000 புஜங்கள் உடையவர் என்றும் சொல்கிறார்கள். இப்பொழுது முழுமையாக தூய்மையாக வேண்டும். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று ஸ்ரீமத் கிடைக்கிறது. பாபாவினுடையவர்களாகி பாவ கர்மங்களின் மீது வெற்றி அடையவில்லை என்றால், பாவங்களை அழிக்கவில்லை என்றால், நினைவு யாத்திரையில் இருப்பதில்லை என்றால் அவர்கள் என்ன பதவி அடைவார்கள்? சரண்டர் ஆகியும் இருக்கலாம். அதனால் என்ன பயன்? எதுவரை புண்ணிய ஆத்மாவாகி மற்றவர்களையும் ஆக்கவில்லையோ அதுவரை உயர்ந்த பதவி அடைய முடியாது. நான் அனைத்தையும் அர்ப்பணம் செய்துவிட்டேன்,
ஆகையால் நான் டபுள் கிரீடதாரி ஆவேன் என்பதில்லை. எவ்வளவு குறைவாக என்னை நினைவு செய்கிறார்களோ அந்த அளவிற்கு குறைந்த பதவியே அடைவார்கள். முதலில் தாசிகள் ஆகிறார்கள், பிறகு கடைசியில் ஏதோ கொஞ்சம் கிடைக்கும். நிறைய பேருக்கு நான் சரெண்டர் என்ற அகங்காரம் இருக்கிறது. அட, நினைவில்லாமல் என்ன ஆக முடியும்? தாசிகள் ஆகுவதை விட பணக்கார பிரஜைகள் ஆகுவதே நல்லது. யார் நல்ல முறையில் நினைவில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு குஷி இருக்கும். சத்யுகத்தில் குஷியாக ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுப்பார்கள். ஆனால் இங்கே அழுகிறார்கள். சத்யுகத்தின் விஷயம் எல்லாம் மறந்து போயிருக்கிறது. அங்க பாம்பு தோல் உரிப்பது போல் சரீரத்தை விடுவார்கள். இந்த பழைய சரீரத்தை இப்பொழுது விட வேண்டும். புத்திசாலி குழந்தைகள் பாபாவின் நினைவில் இருப்பார்கள். பாபாவின் நினைவில்தான் சரீரத்தை விடுவோம், பிறகு பாபாவிடம் செல்வோம் என்று சொல்கிறார்கள். வாழ்ந்து கொண்டே இருந்திருக்கிறீர்கள், ஆனால் ஆத்மாவும் தூய்மையாக வேண்டும் அல்லவா? தூய்மையாகி பிறகு இந்த பழைய சரீரத்தை விட வேண்டும். கர்மாதீத நிலை அடைந்து சரீரத்தை விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் கர்மாதீத நிலை அடைந்து விட்டால் தானாகவே சரீரம் விடுபட்டுவிடும். உங்களுடைய புது சரீரம் தயாராகி கொண்டிருக்கிறது. ஆகையால் இந்த பழைய சரீரத்தின் மீது வெறுப்பு வருகிறது. நீங்கள் உலகத்திற்கே எஜமானர்கள் ஆகிறீர்கள் என்றால் தந்தையை எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும்? தேகாபிமானத்தில் இருப்பவர்களுக்கு இந்த உலகம்தான் நினைவில் இருக்கும். அவர்கள் என்ன புரிந்து கொள்ள முடியும்? ஆகையால் பாபா கூறுகிறார், இப்பொழுது ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று. இல்லையென்றால் கடைசியில் மிகவும் பச்சாத்தாபம் படுவீர்கள். பாபா காட்சியையும் காட்டுவார். இந்த பாவங்கள் செய்திருக்கிறாய், இப்பொழுது தண்டனை அனுபவி, உன்னுடைய பதவியை பார் என்று காட்சியை காட்டுவார். ஆரம்பத்தில் இது போன்ற காட்சிகள் பார்த்தார்கள், கடைசியிலும் பார்ப்பார்கள். ஆரம்பத்துல சில சிஸ்டர்ஸ் டிரான்ஸ்ல போவாங்க. அப்போ அங்க பாபா அவங்களுக்கு தர்மராஜ்புரியினுடைய காட்சிகள், தண்டனையுடைய காட்சிகள் எல்லாம் காட்டுவார. அவங்க அங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க உடம்பு பயத்துல நடுங்குமா. அந்த மாதிரி உடம்பு நடுங்குவதையெல்லாம் மற்றவங்க பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அவங்க வந்து சொல்லுவாங்களாம். அது போல கடைசியிலையும் இது போன்ற காட்சிகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றார் பாபா. ஆகையால் உங்களுடைய மதிப்பை குறைத்து கொள்ளாதீர்கள் என்று பாபா சொல்கிறார். படிப்பில் ஈடுபடுவதற்கான முயற்சி செய்யுங்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். என்னை தவிர இந்த உலகத்தில் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் வேற யாரும் இல்லை. ஆனால் எப்பொழுது தன்னை ஆத்மா ஒரு சிறு புள்ளி என்று உணர்கிறீர்களோ அப்பொழுதுதான் தந்தையின் நினைவும் இருக்கும். தன்னை ஆத்மா என்று உணர்வது கூட சித்தி வீட்டுக்கு போற மாதிரி இல்லை, மறந்து போகிறது. இங்க துன்பம் அதிகமானால் இறந்து விடுகிறார்கள். அதாவது தற்கொலை போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க. அகால மரணத்தை தானே வரவழைத்துக் கொள்கிறார்கள். உங்களுடைய குறிக்கோள் மிகவும் உயர்ந்ததாகும். ஒருபோதும் குற்ற பார்வை இருக்கக்கூடாது. இதில்தான் உழைப்பு இருக்கிறது. நினைவு செய்வதில்தான் உழைப்பு இருக்கிறது. யார் செய்கிறார்களோ அவர்கள் அடைவார்கள். நினைவு யாத்திரையின் மூலம்தான் படகு கரை சேரும். படிப்பிற்கு யாத்திரை என்று சொல்வதில்லை. அது உலகாய யாத்திரை, இது ஆன்மீக யாத்திரை. நேராக சாந்தி தாமம் உங்களுடைய வீட்டிற்கு சென்று விடுவீர்கள். தந்தையும் வீட்டில் இருக்கிறார். என்னை நினைவு செய்து செய்து நீங்கள் வீடு போய் சேர்ந்து விடுவீர்கள். மற்றபடி இங்கே அனைவரும் அவர்களுடைய பாகத்தை நடித்தாக வேண்டும். குழந்தைகளுக்கு பாபா புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஒன்று, பாபாவின் நினைவில் இருங்கள், மேலும் தூய்மையாகுங்கள், தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள், மேலும் எவ்வளவு சேவை செய்கிறீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி அடைவீர்கள். நன்மை செய்யக்கூடியவர்களாக அவசியம் ஆக வேண்டும். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சர்வசக்திவான் பாபா என்னுடன் இருக்கிறார் என்ற நினைவு சதா இருக்கட்டும். இந்த நினைவின் மூலம் உங்களுக்குள் சக்தி பிரவேசமாகும். பாவ கர்மங்கள் பஸ்மமாகும். சிவசக்தி பாண்டவ சேனை என்று உங்களுக்கு பெயர் இருக்கிறது. ஆகையால் துணிச்சலை காட்ட வேண்டும், பயந்தாங்குழி ஆகக்கூடாது.
2வது பாயிண்ட், வாழ்ந்து கொண்டே இறந்த பின்பு நான் சரண்டர் என்ற அகங்காரம் வரக்கூடாது. சரண்டர் ஆகி புண்ணியாத்மா ஆகி மற்றவர்களையும் ஆக்க வேண்டும். இதில்தான் நன்மை இருக்கிறது. வரதானம், தனது சுப பாவனை மூலம் பலவீனமான ஆத்மாக்களுக்குள் பலத்தை நிரப்பக்கூடிய சதா சக்தி சொரூபம் ஆகுங்கள். சேவாதாரிகளின் விசேஷ சேவை சுயம் சக்தி சொரூபமாக ஆகுவது மற்றும் அனைவரையும் சக்தி சொரூபமாக ஆக்குவது. அதாவது பலவீனமான ஆத்மாக்களுக்குள் பலத்தை நிரப்புவது. இதற்காக சதா சுப பாவனை மற்றும் உயர்ந்த விருப்பத்தின் சொரூபம் ஆகுங்கள். சுப பாவனை என்பதன் பொருள் யார் மீதாவது பாவனை வைத்து வைத்து அவர் மீதே பிரபாவம் உடையவர் அல்லது விருப்பம் கொண்டவர் ஆகிவிடக் கூடாது. இந்த தவறு செய்யாதீர்கள். சுப பாவனை கூட எல்லைக்கப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும். ஒருவர் மீது விசேஷ பாவனை வைப்பது கூட நஷ்டத்தை ஏற்படுத்துவதாகும். ஆகையால் எல்லையற்ற நிலையில் நிலைத்திருந்து பலவீனமான ஆத்மாக்களை நீங்கள் அடைந்திருக்கும் சக்திகளின் ஆதாரத்தில் சக்தி சொரூபமாக ஆக்குங்கள். ஸ்லோகன், அலங்காரம் பிராமண வாழ்க்கையின் அழகு. ஆகையால் அலங்காரமுடையவர் ஆகுங்கள், அகங்காரமுடையவராக அல்ல. ஓம் சாந்தி. இன்றைய முயற்சிக்கான பாயிண்ட், நான் பரமாத்மாவின் பிரசாதத்தை பகிர்ந்தளிக்கும் ஆத்மா. பாபா நமக்கு எவ்வளவு உயர்ந்த ஞானம் கொடுத்திருக்கிறார். அதாவது பாபாவின் பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். அப்போ பகவானுடைய பிரசாதம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அது நாம் என்ன செய்யணும்? அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். இதுதான் என்னுடைய கடமை. பாபாவும் அதான் சொல்றார், நான் கொடுத்திருக்கிற பிரசாதத்தை நீங்க எல்லாருக்கும் கொடுங்க, செய்தியை எல்லாருக்கும் கொடுங்க, இதுதான் உங்களுடைய தொழில் அப்படின்னு சொல்றார். ஆகையால நான் அந்த பிரசாதத்துடைய மகத்துவம் முதல்ல எனக்கு இருக்கணும். அப்போதான் நான் எல்லாருக்கும் கொடுக்க முடியும். பொதுவா ஒரு கோவில் பிரசாதம் அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க? கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ரொம்ப மகத்துவம் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. யாராவது திருப்பதிக்கு போயிட்டு வந்தாங்க ஒரு ஆஃபீஸ்ல அப்படின்னா எல்லாருக்கும் கொஞ்சோண்டாவது எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதை கீழே விழக்கூடாது, பிரசாதத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அவ்வளோ முக்கியத்துவம், அவ்வளோ மகத்துவம் அந்த பிரசாதத்திற்கு இருக்கு. அது போல பாபா நமக்கு என்னென்ன பிரசாதம் கொடுத்திருக்கிறாரோ அதையெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண கூடாது. எவ்வளோ ஞான பிரசாதம் நமக்கு கொடுத்திருக்கிறார். ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது இந்த பிரசாதம். அதனால இதை வேஸ்ட் பண்ணாம எல்லாருக்கும் நான் பகிர்ந்து கொடுக்கணும். அப்ப அப்படி என்ன ஞானம் கொடுத்திருக்கிறார்? உதாரணத்திற்கு முதல் பாபா கொடுத்த அந்த முதல் பாடம் அல்லது முதல் ஞானமே என்ன? ஆத்மா வேறு, சரீரம் வேறு. இது எவ்வளவு ஒரு உயர்ந்த பிரசாதம். யாருக்குமே உலகத்துல டீட்டெயிலா இந்த விஷயங்கள் தெரியாது. ஆகையில நான் கொஞ்சமாவது எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லையா? அப்போ அவங்களுக்கு கொடுக்கணும்னா முதல்ல நான் எப்படி இருக்கணும், அதை எப்படி நான் செயல்படுத்தணும் அப்படின்றது நான் பிராக்டிஸ் பண்ணியிருந்தால்தான் பிறருக்கும் நான் சொல்ல முடியும் அல்லது அந்த பிரசாதத்தை கொடுக்க முடியும். அப்போ ஆத்மா நான் இந்த வீட்டில் இருக்கிறேன், அல்லது நான் ஆத்மா டிரைவர் இந்த காரை ஓட்டிட்டு இருக்கிறேன். அப்ப நான் ஆத்மா, நான் வீட்டில் இருக்கிறேன், இது என்னுடைய வீடு, நான் எஜமானன், இந்த வீட்டில் நான் குடியிருக்கிறேன். அப்ப எஜமானன் ஆகி இந்த வீட்டில் நான் என்ன செய்யணும்? எஜமானன் அப்படின்னா என்ன செய்வாங்க? அப்போ அந்த வீட்டுல எல்லாருக்கும் டைரக்ஷன் கொடுப்பாங்க. நீ இதை செய், நீ இதை செய், நீ இப்படி இரு, நீ அப்படி இரு. அது போல நானும் எஜமானன் ஆகி என்ன செய்யணும்? கர்மேந்திரியங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கணும். கண்ணே, உனக்கு குற்ற பார்வை இருக்கக்கூடாது, நீ ஆன்மீக பார்வையில தான் பார்க்கணும், நீ உன்னை ஏமாத்திக்க கூடாது, காதே நீ வீணான விஷயங்களை கேட்க கூடாது, அல்லது வாய்க்கு நீங்க டைரக்ஷன் கொடுக்கலாம், நீ வீண் பேச்சு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு கர்மேந்திரியத்தையும் கை கால்களுக்கெல்லாம் கூட நீங்க சொல்லலாம். அதாவது சிரேஷ்ட கர்மா தான் செய்யணும், அதாவது விகர்மங்கள் பாவ கர்மங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு கர்மேந்திரியத்தை நீங்க டைரக்ஷன் படி நடத்தலாம். அப்படி ஒவ்வொரு கர்மத்தையும் நான் டைரக்ஷன் படி கொண்டு போகும்போது இதுல எவ்வளோ அழகான ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. என்னுடைய கர்மேந்திரியங்கள் மூலமா எந்த பாவ கர்மமும் நடக்காது.
அப்போ 21 பிறவிகளுக்கு எவ்வளோ உயர்ந்த பிராலப்தத்தை நான் அடைய முடியும். அதாவது உலகத்திலையும் சொல்லுவாங்க பாவங்கள் செய்யக்கூடாது, இந்த மாதிரி பாவம் செய்து அதுக்கேற்ற பலன் தான் கிடைக்கும். ஆனால் எப்படி புண்ணிய கர்மா செய்யணும், சிரேஷ்ட கர்மா செய்யணுன்றது அவங்களுக்கு தெரியாது. அப்போ முதல் பாடத்திலேயே பாபா ஒவ்வொரு கர்மேந்திரத்தையும் எப்படி சக்திசாலியானதாக ஆக்குறது அப்படின்றது புரிய வச்சுட்டார். அதனால நிஜமானனாக இருந்து ஒவ்வொரு கர்மேந்திரியங்கள் மூலமா நல்ல உயர்ந்த கர்மா செய்து அந்த கர்மேந்திரியங்களையும் சக்திசாலியாக மாற்றணும். அதன் மூலமா புண்ணிய காரியங்கள் நடந்ததுன்னா அப்போ ஒவ்வொரு கர்மேந்திரியமும் என்ன ஆயிடும், சக்திசாலியாக மாறிடும். அப்ப என்ன ஆகும், பாபாவுடைய கனெக்ஷன் எனக்கு கிடைக்கும். அதாவது பாபாவின் நினைவு இருந்தால் பாபாவினுடைய ஞானத்தின் மூலமா டைரக்ஷன் மூலமா கர்மேந்திரியங்கள் மூலமா நல்ல காரியங்கள் செய்யலாம். அடுத்தது கர்மேந்திரியங்கள் மூலமா நல்லது செய்யும் போது எனக்கு இயல்பாகவே பாபாவுடன் கனெக்ஷன் இருக்கும். ஆகையால நான் சக்திசாலி ஆத்மாவாக ஆக முடியும். இப்படி இருந்தால்தான் நான் என்னுடைய கர்மேந்திரியங்கள் மூலமா பாபாவுடைய பிரசாதத்தை பிறருக்கும் பகிர்ந்தளிக்க முடியும். இல்லைன்னா எப்படி முடியும்? வாய் மூலமா நான் நல்ல ஞானத்தை சொல்லணும் அப்படின்னா அப்ப அதுக்கும் நான் டைரக்ஷன் கொடுத்தாதானே. இல்லைன்னா இந்த வாய் ஏதாவது வீண் பேச்சு பேசிக்கிட்டே இருக்கும். அதனால பகவானுடைய ஞானத்தை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது, லீக்கேஜ் எதுவும் இருக்கக்கூடாது, கர்மேந்திரியங்கள் மூலம் லீக்கேஜ் ஆகக்கூடாது. நான் அனைவருக்கும் சுகம் கொடுக்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கணும், நான் யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. இந்த டைரக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு எப்பவுமே நினைவு இருக்கணும். அப்படின்னா ஞானம் தெரியும், ஆனா அந்த செயல் செய்யும் போது நமக்கு அந்த ஞாபகம் இருக்கணும் இல்லையா? அதுக்கு பாபாவுடைய கனெக்ஷன் இருக்கணும். அந்த பாபாவுடைய கனெக்ஷன் இருக்கணும்னா இந்த வீட்டில் நான் எஜமானனாக இருக்கிறேன், நானும் வீடு ஒண்ணு கிடையாது, நான் ஆத்மா, இது என்னுடைய சரீரம், நான் இந்த கார்ல இருந்து உன்னை காரை ஓட்டிட்டு இருக்கிறேன், ஆனா நான் வேறு, டிரைவர் வேறு, கார் வேறு. இந்த ஞானம் ரொம்ப அவசியம். இது நம்ம எல்லாருக்கும் சொல்றோம், நமக்கு சர்வசாதாரணம் ஆயிடுது. ஆனா நாம ரியலைஸ் பண்ணணும். பிரசாதத்தை ஏன் நீங்க பகிர்ந்து கொடுங்கன்னு சொல்றார் பாபா அப்படின்னா, பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க கொடுக்க நம்ம ஆழத்துல போக முடியுது, நம்ம ரியலைசேஷன் செய்ய முடியுது. அப்ப நாம ரியலைஸ் பண்ணும்போது நமக்குள்ள சூக்ஷ்மமான மாற்றங்கள் ஏற்படும். இதுல நல்லா எல்லாருக்கும் நன்மை, அவங்களுக்கும் நன்மை இருக்கு, நமக்கும் நன்மை இருக்கு. ஆகையால பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல நீ உன்னுடைய வீட்டுக்கு நன்மை செய், அதாவது இந்த சரீரத்துக்கு நன்மை செய், வீட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை செய், அப்படின்னா கர்மேந்திரியங்களுக்கு நன்மை செய், அதுக்கப்புறம் தான் உலகத்துல இருக்கிறவங்களுக்கு நன்மை செய் அப்படின்றார். அதனால்தான் நான் இந்த பிரசாதத்தை பகிர்ந்து கொடுக்கும் போது நானும் நல்லா இருப்பேன், மற்றவங்களும் அந்த பிரசாதம் யார் யார் அடைகிறாங்களோ அவங்களும் பகவானுடைய பிரசாதம் கிடைச்சதுன்னா கண்ணில் ஊற்றி சாப்பிடுவாங்க, சந்தோஷமா ரொம்ப பாவனையா ஸ்ரத்தையா சாப்பிடுவாங்க. அது போல நானும் ஞானம் கொடுக்கும் போது அவங்களும் அதை ஸ்வீகாரம் பண்ணுவாங்க. ஆகையில இன்று நாள் முழுவதும் எனக்கு எந்த நினைவு இருக்கணும், நான் பரமாத்மாவின் பிரசாதத்தை பகிர்ந்தளிக்கும் ஆத்மா, நான் அந்த காரியம் செய்துட்டு இருக்கிறேனா, கண்கள் மூலமா அந்த பிரசாதத்தை பகிர்ந்து கொடுக்கிறேனா அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யணும், செக்கிங் பண்ணிட்டே இருக்கணும். ஓம் சாந்தி.